ஒரு நாள் மீன் பிடிக்க ஒரு ஆற்று பகுதிக்கு ஒருவன் வந்தான். அந்த சமயத்தில் அவன் சற்று யோசிச்சு, இன்னைக்கு போய் நாளை வந்து மீன்களை பிடித்தால் நிறைய மீன்கள் நமக்கு கிடைக்கும். என்று யோசிச்சு கிளம்பிவிட்டான். அந்த சிறிய ஆற்றில் 3 மீன்கள் இருந்தன. ஜோஜா, பால்டோ, மால்டோ. அவன் பேசியதை ஜோஜோ என்ற மீன் கேட்டது. உடனே ஜோஜோ என்ற மீன் மற்ற நண்பர்களிடம் இவற்றை கூறி, நாம் இந்த ஆற்றை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று வேகமா பால்டோ மால்டோ விடம் சென்றது. நண்பர்களே, நாம் உடனடியாக இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். என்ன ஆச்சு ஜோஜோ? நாம் ஏன் ஆற்றை விட்டு செல்ல வேண்டும்? ஒருவன் நாளை வந்து நம்மை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும் என்று பேசிக்கொண்டதை நான் கேட்டேன். அதனால் நாம் அவன் வருவதற்கு முன்னால் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இதற்காய் இப்படி ஓடி வந்தாய்? நாளைதானே வரட்டும், நாம் வரும்பொழுது அதை பார்த்து கொள்ளலாம் என்றது. எதற்காக இப்படி பயம்? அவன் வந்த பின் பார்த்து கொள்ளலாம் ஜோஜோ, கவலையை விடு என்று பால்டோ தூங்கிவிட்டது. மறுநாள் விடிந்தது. ஜோஜோ மீனவன் வருவதற்கு முன்னால் ஆற்றை விட்டு வெளியேற வேண்டும் என்று புறப்பட்டது. பிறகு மீனவனோ அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்த மால்டோ உடனே இங்கு இருந்து செல்ல வேண்டும் சென்று வேகமா ஓடிவிட்டது. அந்த அமயத்தில் சோம்பேறி பால்டோ தூங்கிக் கொண்டிருந்தான். மீனவனோ ஆற்றில் தூண்டை போட்டு மீன் பிடிக்க ஆரம்பித்தான். வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற பால்டோ மீனவனிடம் சிக்கிக் கொண்டான். பிரிவென்ஷன்ஸ் இஸ் பெட்டர் தென் கியூர் என்றது போல நாமும் வருமுன் காத்து வாழ வேண்டும்.